வணக்கம் ஆனந்தி. அதாவது வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு அடுத்த குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவருடைய மொழி பவித்ரா 2015ஆம் ஆண்டு காணாமல் போனதை தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். இதைத் தொடர்ந்து பள்ளிகொண்டா காவல் நிலைய ஆய்வாளர் பிரேம்ராஜ் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்ட போது ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஷமீல் அகமது என்கிற ஒரு வாலிபரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்கிறார். அப்போது அந்த விசாரணையின் போது அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுகிறது. இதனை அடுத்து அவர் சென்னை தலைமை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று அந்த சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து விடுகிறார். இந்த இறப்பிற்கு காரணம் காவல் ஆய்வாளர் மார்டின் பிரேம்ராஜ் விசாரணையின் போது தாக்கியதால் மட்டுமே என்னுடைய உறவினர் இறந்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து ஷமீல் அகமதுடைய உறவினர்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் பகுதியில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அருகாமல் இருக்கின்ற கடைகள், பேருந்துகள், மதுபான கடை, தனியார் மருத்துவமனை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டன. இந்த கலவரத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட காவலர்கள் தாக்கப்பட்டனர். இது சம்பந்தமாக சுமார் 191 பேர் மீது 190 பேரை கைது செய்து சேலம் மற்றும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு 138 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது சம்பந்தமான வழக்குகள் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன. தற்போது இருந்துவிட்ட நிலையில 132 இன்று தீர்ப்பு வழங்க தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பானது வெளியாக சூழ்நிலையில திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 2 எஸ்பிக்கள், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயிலழகன் ஆகியோர் தலைமையில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட மற்றும் குழு உதவி ஆய்வாளர் ஈஸ்வரன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கின்ற அனைவரையும் சோதனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த தீர்ப்பானது நண்பர்களுக்கு பிறகு இருக்கக்கூடும். மேலும் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இந்த வழக்கு தீர்ப்பானது திருப்பத்தூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதி இன்னும் ஒரு சில நாட்களில் மீனகுமாரி அவர்கள் ஒரு சில நாட்களில் ஓய்வு பெற உள்ளார். இது அவருக்கு கடைசி தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் அவர் அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். எனவே இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு மிக உயர்ந்த தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திருப்பத்தூர் திருப்பத்தூர் நீதிமன்ற வளாகம் மட்டுமின்றி திருப்பத்தூர் பகுதி முழுவதும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. ஆனந்தி.